நிப்பாட்டு வண்டி ஓரமா நிப்பாட்டுப்பா போ நான் நிறுத்துறேன் சார். நிப்பாட்டுப்பா நிப்பாட்டுக்கான்னு பாரு. இருங்க சார், அதை நிறுத்துறேன் எடு சார். பார்த்து வண்டி அனுப்பிச்சு நிப்பாட்டு யோ புடியா அந்த பொண்ணு புடியா நில்லு ஐயோ நில்லுமான்னு சொல்றல. லைசென்ஸ் இருக்கா? லைசென்ஸ் எடு. ஐயோ லைசென்ஸ் இருக்கா? என்கிட்ட இல்ல, ஆனா எங்க அப்பா வச்சிருக்காரு. உங்க அப்பாவுக்கு லைசென்ஸ் இருக்கா? ஆ அது வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கா? வீட்ல சரி. ஆர்சி புக் இருக்கா? ஆர்சி புக்கா? ஆர்சி புக் தாமா. ஆர்சி புக்னா? ஆர்சி புக் அப்படின்னா என்ன சார்? இந்த வண்டி உங்களுதாங்கிறதுக்கு ஒரு புத்தகம் இருக்குமே. இருக்கும்னா நிச்சயமா இருக்கும். வீட்ல பத்திரமா இருக்கும். இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸா? அப்பாக்கு இருக்கு. அதுக்கு நான் தான் நாமினி. எங்க சித்தி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்க சித்திக்கும் அஞ்சலிக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு. வண்டிக்கு இருக்கான்னு கேட்டமா? வண்டிக்கா? கண்டிப்பா எடுக்கணும்னா அப்பா எடுத்து வச்சிருப்பாரு. அதுவும் வீட்ல பத்திரமா தான் இருக்கும். பொல்யூஷன் புக் இருக்கா? கண்டிப்பா இருக்கும். அதுவும் வீட்ல இருக்கணுமே. ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்சீங்க? இறங்குமா கீழே. இறங்குமா. சார். அட இறங்குமான்றேன். ஆமா ஹெல்மெட் இருக்கா? தலைக்கவசம் அதுவும் பத்திரமா வீட்ல இருக்குமே. ஆமா சார். சார் பூஜைக்கு நேரமாகுது, சீக்கிரம் போகணும். போலாம், தாராளமா போலாம். ஒரு 500 ரூபாய் பணம் கட்டிட்டு போ. 500 ரூபாவா? ஃபைன் கட்டிட்டு போமா. சார் பூஜை சாமான் லிஸ்டே கொஞ்சம் பெருசு சார். விலைவாசி எல்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கொண்டு போன பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சாரி சார். பணம் இருந்தா கொடுத்துருப்பேன். அப்படியாமா? வண்டியை விட்டுட்டு கிளம்பு. சார் கிளம்புன்றல. சார் பூஜைக்கு லேட் ஆயிடுச்சு. லேட் ஆனா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, ஆனா சித்தி திட்டுவாங்க சார். நீங்க விட்டுட்டீங்கன்னா சல்லுன்னு வேகமா போயிடுவேன். ஃபைன் கட்டினா தான் விடுவேன். வீட்ல போய் பத்திரமா இருக்கிற பணத்தையும் எடுத்துக்கிட்டு, ஆர்சி புக் எடுத்துக்கிட்டு, இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வா. அப்ப நான் வண்டி தரேன். சார் இவ்ளோ லக்கேஜையும் எடுத்துக்கிட்டு எப்படி சார் அவ்வளோ தூரம்? வண்டி பத்திரமா இருக்கும், நீ போயிட்டு வா. பத்திரமா பாத்துக்கோங்க சார். அப்பா வண்டி கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா. நான் பூஜை முடிஞ்சதும் பணம் எடுத்துட்டு வரேன். சரி போயிட்டு வா, போயிட்டு வா. பத்திரமா பாத்துக்கோங்க சார். பாத்துக்கிறேன், போமா. ஏமா ஏமா நில்லுமா. ஏமா உனதான். ஏமா நில்லுமா. சார் இந்தாம்மா வண்டி எடுத்துட்டு போமா. அப்ப ஃபைன்? அந்த சார் ஃபைன் கட்டிட்டாரு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே சார். எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். आद्य ब्रह्मणः जीवरात्रे वेदवराह कल्पे जीवश्वत
கண்ணம்மா, இது அஞ்சலி வீட்டு பூஜை. இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு இடம் இருக்கு. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை நான் மறுக்கல. ஆனா இந்த வீட்டுக்குள்ள நீ எங்கெங்க புழங்கணுன்ற வரமுறை இருக்கு. இந்த பூஜைக்கு நீ தேவையில்லை. இந்த பூஜை உனக்கு தேவையில்லை. எந்திரிச்சு உள்ள போ. கண்ணம்மா உட்காரு. என்னம்மா? அப்பா சொல்றேன்ல உட்காரு. இத பாரு, இந்த பூஜை தம்பதிகள் உட்காந்து பண்ண வேண்டிய பூஜைனா அதுல அஞ்சலியும் இருக்கால்ல, அப்ப கண்ணம்மாவும் இருக்கலாம். அஞ்சலியும் கண்ணம்மாவும் ஒன்னா? இது அஞ்சலியோட வீடு. அவன் அப்பா வீடு இல்ல, ஆத்தா வீடு இல்ல. எப்ப பார்த்தாலும் அவளையும் என்னையும் கம்பேர் பண்ணிட்டே இருக்காதீங்கப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இல்ல, ஒன்னாகவும் முடியாது. நாங்க ரெண்டு பேரும் வேற வேற. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். எனக்கு பிறந்த ரெண்டு பொண்ணுகளுமே என்னோட ரத்தம். அத எப்படி? நீங்க அப்பன்றதுக்காக அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி ஆயிர முடியுமா? இல்ல அக்கா தங்கச்சி ஆயிட்டதுனால இந்த சொத்தை பங்கு போட்டுக்கிற முடியுமா? சரி, பூஜை நேரத்துல வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்க வேணாம். கண்ணம்மா, நீ எந்திரிச்சு உள்ள போய் வச்சது வச்சபடி இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வை. இப்போ அவ வேலை செய்யலைன்னா நீயும் உன் பொண்ணு வந்து தான் வேலை செய்ய போறீங்களா? இல்ல இல்ல, பொதுவா இந்த வீட்டுல எல்லா வேலையும் அவ தானே செய்யறா. வேலை வேலைன்னா அவளை எதுக்கு கசக்கி புளியறீங்க? அப்பா, இந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கட்டுமே, இருந்துட்டு போகட்டுமே. எதுக்கு அவளை போட்டு விரட்டுற? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஏய், எந்திரிச்சு உள்ள போறியா? ஏய் கண்ணம்மா உட்காரு. இங்க பாரு, நான் இங்க இருக்கிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. கண்ணம்மா உட்காரு. அப்பா பரவாயில்லப்பா. உட்காரு. அப்பா, நல்ல காரியம் நடக்கிறப்ப சண்டை சிஸ்டர் வேண்டாம்ப்பா. நீங்க இங்க இருங்க, நான் உள்ள போறேன். பூஜை நல்லபடியா நடக்கட்டும்பா. எங்க போற? கடவுள் முன்னாடி உட்காரதுக்கு இந்த அம்மா பெர்மிஷன் தேவையில்லை. பூஜை முடிகிற வரைக்கும் கண்ணம்மா எங்கேயும் நகர மாட்டா, இங்கதான் இருப்பா. இது என் பொண்ணு அஞ்சலி வீடு, நீங்க சம்பாரிச்ச வீடு இல்ல. அவ மனசு வச்சாதான் கண்ணம்மா இங்க இருக்க முடியும். கண்ணம்மாக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு இதே நிலைமைதான். என்ன பேசிக்கிட்டு நீ? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டியா? அப்பா வேண்டாம்ப்பா, விடுங்கப்பா, அமைதியா இருங்க. எல்லாரும் பாக்குறாங்கல்ல. நீ சும்மா இருமா. அப்பா, புது இடம்ப்பா, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க. அவ என்ன பேச்சு பேசுறான்னு பாத்தியா? அமைதியா இருங்கப்பா. உங்களுக்கு இதே நிலைமைனா என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறதா இல்ல போறதா? இவ்வளவு பெரிய மாளிகை வேணா உனக்கு பெருசா இருக்கலாம், ஆனா மரியாதை இல்லாத இடம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அது என் கால் தூசிக்கு சமம். பா, என்னப்பா இது? சந்தோஷமா புது வீட்டுக்கு வந்திருக்கோம். பூஜை நடக்கும்போது ஏன்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் பா, உட்காருங்க. எல்லாம் இவ்வளால வந்தது. எந்த நல்ல காரியத்தையும் அடக்க விடாம கெடுதல் பண்றதுக்குன்னே வந்து பிறந்திருக்கா. வந்து உட்காரு. இல்ல சித்தி, பரவாயில்ல. ஐயோ அம்மா தாயே, தயவு செஞ்சு வந்து உட்காரு. இல்ல இவர் என் மேல எரிஞ்செரிஞ்சு வந்து விழுவாரு. இல்ல விடுங்க, வேண்டாம் சித்தி. இந்த வீட்ல சொத்து ஒருத்தரோடது, ஆனா ஆட்சி அதிகாரம் இன்னொருத்தரோடது. வழக்கமா நடக்கிறதானே? எல்லாம் என் தலை எழுத்து. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு ஆஸ்தி, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு மிச்சமாத்தியா உங்க பொறாம மலை மாதிரி எரிஞ்சு நிக்குதே.
அப்பாக்கும் பொண்ணுக்கும் நாங்க சந்தோஷமா இருந்தாலே பொறுக்காதே. உட்காரு, வந்து நீயே பூஜையை பண்ணி தொலை. இன்னும் எதுக்கு ஐயரே வெயிட் பண்றீங்க? இவ கையாலே பூஜையை பண்ணுங்க. ஐயோ வேண்டாம் சித்தி. நான் போய் பூஜையில இது அஞ்சலியோட வீடு, அவ சந்தோஷமா இருக்கணும். இப்படி பாதியிலேயே பூஜையை நிறுத்திட்டா வேண்டாம் சித்தி. உட்காருங்க சித்தி. சித்தி உட்காருங்க சித்தி. சீ, விடு. கோவப்படாதீங்க சித்தி. விடுன்றேல. Please, உட்காருங்க சித்தி. அஞ்சலி ப்ளீஸ் உட்காரு. அப்பா நீங்களும் உட்காருங்கப்பா. என்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அம்மாடி, இது அவங்க வீட்டு விசேஷம்மா, அவங்களே நடத்திட்டு போகட்டும். நீ வாமா போலாம். அப்பா ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க யாரு? அஞ்சலிக்கு அப்பா. நீங்க இங்கதான் இருக்கணும். நான் இல்லாட்டி என்னப்பா? இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் சாமி இருக்கா? என் மனசுக்குள்ளேயும் இருக்குப்பா. இந்த உலகமே கடவுளால உருவானது. கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. நீங்க பூஜையை நடத்துங்க, நான் வெளியே இருக்கேன்ப்பா. நீங்க உட்காருங்க. உட்காருங்கப்பா, உட்காருங்க. ஐயரே, தடையில்லாம பூஜையை நடத்துங்க. தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். சரிம்மா. நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். வாங்கிக்கோங்க சார். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நம பிரமகபதயே நமஸ்தே குலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாசினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः. கண்ணம்மா, அக்கா திட்டும் போது நான் உள்ளதான் இருந்தேன். பொதுவா நான் இந்த பூஜையில கலந்துக்கிறது இல்ல. அது கடவுளோட ஏரியா, நமக்கு இதுல எந்த வேலையும் இல்ல. ஆனா அக்கா திட்டும் போது எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அதுவும் இல்லாம நான் சித்தி திட்டுறத பத்தி கவலைப்படுறது இல்ல. ஆ, அது வேணா உனக்கு பழகி இருக்கலாமா, ஆனா நான் இன்னும் பழகல. நமக்கு பிடிச்ச யாராவது திட்டினா எப்படி வலிக்குங்கிறது இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன் கண்ணம்மா. உன்னை திட்டினா எனக்கு வலிக்குது. அது ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. மாமா ரொம்ப பேச வேண்டாம். என் அழுகைக்கு எதுவுமே ஆறுதல் கிடையாது. ஆறுதல் தேவைப்படுற அளவுக்கு நான் எந்த கவலையும் தூக்கி சுமக்கிறது கிடையாது. இந்த உறுதிதான் உன் அழகே. ஆமா, நீ அழகில்லன்னு யார் சொன்னா? நான் அழகில்லைன்னு யார் சொன்னாலும் நான் நம்புறதே இல்லை மாமா. அதை பத்தி நான் கவலைப்படுறதும் இல்லை. எனக்காக யார் வருத்தப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் அது எனக்கு பிடிக்காது. கண்ணம்மா, எவ்வளவு அறிவா பேசுற. ஆ? நீ பேச பேச உன்னோட டிஆர்பி ஏறிக்கிட்டே போகும். எங்க அக்காவை நீ சமாளிச்ச விதம், உங்க அப்பாவை நீ கூல் பண்ண விதம், இதெல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? பூமாதேவி அப்படியே மைக்ரேட் ஆகி உனக்குள்ள வந்த மாதிரி அவ்வளவு ஒரு பொறுமை, அப்படி ஒரு நிதானம். சூப்பர் கண்ணம்மா. சரி மாமா, நான் போறேன். நில்லு. என்னவோ எனக்கு சொல்ல தோணுது, ஆனா சொல்ல வார்த்தை வரமாட்டேங்குது. ஆக்சுவலி எல்லாத்தையும் தைரியமா பேசுறவன் தான், ஃபேஸ் பண்றவன் தான். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் மனசு ஏன் இவ்வளவு தடுமாறுதுன்னு எனக்கு தெரியல. நான் உள்ள போறேன் மாமா. ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். நான் உன்னை வேலைக்காரி மாதிரி வச்சுக்கலான்னு சொன்னதுல எதுவும் மனசளவில் வருத்தப்பட்டியா? இல்ல மாமா, யார் மேலேயும் வருத்தப்படுற சூழ்நிலை எனக்கு இல்ல. என்னை இன்னும் அவமானப்படுத்தினாலும் அசிங்கப்படுத்தினாலும் நான் அதையும் அனுசரிச்சு போயிட்டு தான் இருப்பேன். மாமா, நீங்க இனிமே பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலையும் காட்டாதீங்க. நம்மளை விட எமோஷனலா பேசி நம்மளை காலி பண்ணிட்டு போயிட்டாளே. கண்ணம்மா இஸ் ஆல்வேஸ் கண்ணம்மா. தூண்டில சிக்காத மீன் வலையில சிக்கும்ல. கணபதே
நெக்ஸ்ட் டைம் வளைய வீசிடுறா. அம்மா, சித்தி ரூபத்துல உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேம்மா. ஆனா சித்தி உன்ன மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. நான் அம்மா இல்லாதவதான், அவங்க பொண்ணு இல்லதான். ஆனா நான் தரித்திரம் பிடிச்சவளாமா. சித்தி கண்ணுக்கு நான் அப்படிதான் தெரியுறேன். இந்த எண்ணத்தை மாத்தணும்னு நான் சின்ன வயசுல இருந்து முயற்சி பண்றேம்மா. என்னால முடியலம்மா. அவங்க மனசுல எப்படியாவது இடம் பிடிக்கணும்னு நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா மாறினேன். கொஞ்சம் நெருக்கமா வீட்ல ஒருத்தியா நினைப்பாங்கன்னு சமையல்காரியா கூட மாறினேன். எவ்வளவு நெருங்கி போனாலும் அவங்களுக்கு நான் தூரமா தாமா இருக்கேன். தினம் தினம் மனசுக்குள்ள செத்து பொழைக்கிறேம்மா. இன்னும் என்ன செஞ்சா இவங்க அன்பு எனக்கு கிடைக்கும்னு தெரியலம்மா. என்ன ஒரு உறவா, ஒரு மகளா, என்ன ஒரு சகோதரியா பார்க்கலனா கூட பரவாயில்லம்மா. என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஒரு மனுஷியா பார்த்தாலே அதுவே எனக்கு போதும்மா. இந்த காலத்தில் இவ்வளோ நல்ல மனசோட ஒரு பொண்ணை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ஹலோ டாக்டர். யா வாங்க. உங்க தம்பிக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்காமே? ஆமாம் பொண்ணு மிஸ் சென்னைன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம், இந்த இயர். உங்களுக்கு எப்போ டாக்டர் கல்யாணம்? எனக்கா? ம், மிஸ் இந்தியா கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சார். அதுக்கு என்ன, உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அவங்க மிஸ் இந்தியா என்ன மிஸ் யூனிவர்ஸே கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. மிஸ் யூனிவர்ஸ். அகில், மா, இது என்னடா அஞ்சலி புராணம்? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? அஞ்சலி உனக்கு பொருத்தமான பொண்ணுதான், அழகான பொண்ணுதான், இந்த வீட்டுக்கு வரப்போற பொண்ணுதான். இந்த வீட்டுக்கு வரப்போறவனா இந்த வீட்டுல ஒருத்தியா வரப்போறவ. அவளுக்கு எஜமானி அந்தஸ்தெல்லாம் கொடுக்க கூடாது. அம்மா, இப்போலாம் என்கேஜ்மெண்ட் ஆயிட்டாலே டேட்டிங் மீட்டிங்னு ரெகுலரா டச்லயே இருக்காங்கம்மா. தினம் மணிக்கணக்கா போன்லயே பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லையே. சும்மா வீடியோ தானமா பாக்குறேன். அப்படி பாக்குறது கூட தப்பு தப்பு இல்ல. ஆனா நீ அப்படி பாக்குறேன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. குறிப்பா அஞ்சலிக்கு தெரியக்கூடாது.
அடிமையாய் போயிடுவ அகில். அஞ்சலி உனக்கு எப்பவாவது ஃபோன் பண்ணாளா? இல்ல. ம், பாத்தியா? அந்தஸ்துல கீழே இருக்கிறவ அஞ்சலி. அவளுக்கே அவ்வளவு திமிரு இருக்குன்னா நீ யாருடா? சௌந்தர்யாவோட மகன். நீ ஏன்டா இப்படி வழியிற? அவ எப்படி இருந்தாலும் அவ இந்த வீட்டுக்கு வர வேண்டியவதான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா எப்படி வராளோ அவளை அப்படியே தான் வச்சிருக்கணும். தலையில தூக்கி வச்சு ஆடிடக்கூடாது. அவங்க மிடில் கிளாஸ். தோல்ல தூக்கி வச்சா தலையில மிளகா அரைக்கிற ஜாதி. மிடில் கிளாஸோட மனநிலை உனக்கு தெரியாது அகில். இவ்ளோ நாளா நம்ம கல்யாண விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அஞ்சலியோட அம்மா மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. உன்னோட மாமனார் ஒரு வார்த்தை கூட அவர் இது வரைக்கும் ஃபோன் பண்ணி பேசினதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மாமனார டம்மி பீஸா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அஞ்சலி ஒன்ன டம்மி ஆக்காம பாத்துக்கோ.